ஹாய் மீடியாஸ், இன்றைக்கி ஒரு பேடான விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் கார்த்தியும் நேற்றே வந்து அண்ணாவோட வீட்டில் வந்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அம்மா ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம் திண்டுக்கலுக்கு. காலையிலேயே கால் பண்ணி 25,000 காய் உரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுங்களெல்லாம் அனுப்பி விட சொல்லி கார்த்திக்கு கால் வந்துருச்சு. பார்த்திங்கன்னா லாங்காக தான் போகணும்னு சொன்னதுனால எல்லாரையுமே ஒரு 6 மணிக்கெல்லாம் வேலைக்கு கிளம்பி போங்கன்னு சொல்லி அவங்க கால் பண்ணி சொல்லிட்டாங்க. எப்பயுமே குட்டானில் வந்து அடிக்கடி பாம்பு வருங்க. ஆனால் வந்து சில பாம்பெல்லாம் போயிரட்டும்னு விட்டுருவாங்க. சில பாம்பெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி அந்த தேங்காய்க்குள்ளேயே சுண்டு சுண்டு படுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து அடிச்சிருவாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் இந்த பாம்பை வந்து அடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்கவும் எனக்கும் கார்த்திக்கும் மனசே இல்லைங்க. நாங்கள் 2 பேருமே அந்த இடத்துல இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த பாம்பை வந்து அடிக்கிறதுக்கு விட்டுருந்துருக்க மாட்டோம். நம்ம பசங்களுக்கெல்லாம் கால் பண்ணி ஏன் இந்த பாம்பை அடிச்சிங்கன்னு சொல்லி கார்த்தி திட்டிகிட்டு இருந்தான். இல்லைண்ணா இது என்ன பாம்புன்னு தெரியாது, குட்டானில் வேலை செய்யும்போது பாம்பு வந்துருச்சுன்னா அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பசங்க ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அவங்களுக்கு தெரியாமல் தானே அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரியல, கார்த்திக்கும் தெரியல. இருந்தாலும் இந்த மஞ்சள் பால் இதெல்லாம் ஊற்றிட்டு அந்த பாம்பை எரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி கார்த்தி கால் பண்ணி சொன்னான். இந்த நாகப்பாம்பை தெரியாமல் தான் அந்த பசங்க அடித்தாங்க. இந்த பாம்பை அடித்தா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.